தேங்க்யூ சார். என் விழாவை வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிஸ்டர் ஹாஜா அலரின் சார் சாலை கொண்டு மரியாதை செய்கிறார். சார் PM சாகுல் அமீது சார், AM அப்துல் கபீர் சார், O ஜலீல் சார், Mr. Rahmatullah sir, Sir Yakatali sir, thank you so much. I would like to welcome our correspondent sir to speak a few words about this function. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் எங்கள் பள்ளியில் கொண்டாடும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருமை பெற்றோர்களையும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நமதூரின் முன்னோடிகள் நல்லுள்ளங்களையும் மற்றும் எங்களது பள்ளியின் மாணவ மணிகளையும் மற்றும் இங்கு வருகை தந்த மற்ற நமதூர் உள்ளூர் பிரபலங்கள் அனைவர்களையும் வருக என பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் பேசிய நமது எழுத்தாளர் அபிமனிதா அவர்கள் பெண்கள் இந்திய விடுதலை போரில் பெண்களின் பங்கு பற்றி நிறைய பேசினார்கள். ஆனா எல்லாரும் அதுக்கு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வேற ப்ரோக்ராம்ல அவங்கள நிச்சயம் பேச சொல்லி இப்ப படித்து டிகிரி முடிச்ச இந்த இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுதந்திர தினம் கொண்டாடுவது எனது காலத்தில எல்லாம் முட்டாய் வாங்கவும் எனது தந்தைகள் சும்மா இங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க, அவங்க குடியேற்றது தான் விழா. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த விழாவை ஏன் கொண்டாடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய மறைக்கப்படும் உண்மைகளும் மறுக்கப்படும் வரலாறுகளும் என்ற கணக்கில் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் அதிகமான சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் பெருமையாக சொல்லாமல் இந்த சிறுமியப்படுத்தியதால் இனிமேல் நமக்கு அரசியல் சட்டத்தில் ஒரு அமைச்சராக கூட வாய்ப்பு கிடைக்காம போய்விட்டது. மத்தியில் ஆளும் அரசில் ஒரு மந்திரியாக கூட ஆக முடியாத இந்த சமுதாயமாக 14% வச்சிருக்கிற நம்ம ஆயிட்டோம்டா நம்ம இந்த அரசியல் சட்டத்தை மதிக்காததுதான் காரணம். அதில் வரும் தலைமுறைகள் இந்த பள்ளி பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பள்ளி நடத்துகிறோம், நம் பிள்ளைகளுக்கு கல்வி நடத்துகிறோம் என்றால் இதற்கு வித்திட்ட ஒரு முஸ்லிம் பெருந்தகை அப்துல் கலாம் குலாம் மொஹிதீன் அகமது அவர்கள். யாருக்கு எத்தனை பேரை தெரியும்? சரித்திரத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கலாமை பெரிதாக்கிவிட்டு உண்மையான அப்துல் கலாமை மறைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையாக இன்று 1888 நவம்பர் 11ஆம் தேதி பிறந்தவர் தான் அப்துல் கலாம் குலாம் மொஹிதீன் ஆசாத் அவர்கள். ஆசாத் என்று தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு கொண்ட முகமது ஆசாத் அவர்கள். யாருக்கும் ஏன் இந்த சரித்திரத்தை ஏன் மறைத்து விட்டு நம்ம இளைய தலைமுறைகளுக்கு வேறு சில சரித்திரத்தை சொல்லி சுதந்திரத்தை பற்றி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்தியாவிலே தலை சிறந்து விளங்கும் முதல் கல்வி அமைச்சரும் அப்துல் கலாம் அவர்கள் தான். நான் சொல்வது இந்த சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அல்ல, அப்துல் கலாம் மொஹிதீன் அகமது குலாம் மொஹிதீன் அகமது அவர்கள். அவர் மக்காவிலே பிறந்தார். 1888 மக்காவில் வங்கதேசத்தவர் ஆப்கானிஸ்தான் தந்தைக்கும்
அரபிய குலத்திற்கு பிறந்து இந்தியாவில் கல்வி என்ற ஒரு வித்துக்கு முதல் விதையிட்டவர் அவர்தான். இன்று நாம் சொல்லக்கூடிய ஐஐடி கான்பூரும் யூஜிசி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்மளை எல்லாம் சமுதாயத்தில் விரட்டக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அமைப்பை ஏற்படுத்தி தந்தவர் அப்துல் கலாம் ஆசாத். அப்பேற்பட்ட சமுதாயத்தில் வந்து நாம் இன்று கல்வியை அலட்சியப்படுத்தியதனால்தான் இன்று பின்தங்கிய சமுதாயமாக ஒரு அமைச்சர் கூட இல்லாத சமுதாயமாக ஆக்கப்பட்டு விட்டோம். முதலில் கல்வி அமைச்சரும் அப்துல் கலாம் ஆசாத் தான். இந்தியாவுக்கு சுதந்திர பங்கிற்கு ஆங்கிலேயர்களுக்கு விரட்ட பணத்தை அள்ளி தந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். துணிந்து சொல்லலாம், இஸ்லாமிய நீங்கிய இஸ்லாமியன் என்றதை துணிந்து சொல் என்று சொன்னவரும் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அவர்களின் பேரால் சில ஊர்களில் பள்ளிகள் நடத்துகிறார்கள். இந்த சமுதாயம் ஒரு 50 ஆண்டுகள் காங்கிரசின் சூழ்ச்சியினால் 1855 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸில் 8 முஸ்லிம் தலைவர்கள் இருந்தார்கள். சுதந்திரத்திற்கு முன்னால், சுதந்திரத்திற்கு பின்னால் இந்த காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு ஒரு உரிய மரியாதையை தராதனாலும் கல்வியில் நம்மளை வளர விடாதனாலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் நமது இளைஞர் தலைமுறைகள் 10 வருஷம் கழித்து இப்ப படிக்கிறவர்கள் கல்லூரிக்கு செல்லும் காலத்தில் நம்மளை விரட்டி அடிப்பார்கள், நம்மளை தகுதி இல்லாதவர்களாக்குவார்கள். அந்த தகுதியையும் அதற்குண்டான வலிய ஒரு கல்வியையும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இனிமேல் இஸ்லாமிய சமுதாய மக்கள் விழிப்புணர்வுடன் கல்வியை தந்து, கல்வியால் சாதிக்காதது எதுவுமே இல்லை. கல்வி அண்ணன் சொல்றது போல இன்னைக்கு அண்ணன் முதல் பட்டதாரிகள். அடுத்த தலைமுறையில் இப்ப நாங்கள் இந்த மாதிரி படித்து விட்டு இந்த பள்ளிகளை நடத்தி 10-15 வருஷம் கழிச்சு என்ன கல்வியை தர வேண்டுமோ நமது சமுதாயத்துக்கு அந்த கல்வியை இன்று கொண்டு செல்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் கல்வியில் சிறந்தவர்கள் அல்ல என்பதை இப்போது கொண்டு வருகிறார்கள். அதை மாற்றி நம் சமுதாய மக்களை அப்துல் கலாம் என்ற அந்த அறிஞர், அரபியருக்கும் அரபிய தாய்க்கும் இந்திய தந்தைக்கும் பிறந்த அந்த அப்துல் கலாம் முதல் இந்தியாவின் கல்வி அமைச்சரின் வழியிலே நம் பிள்ளைகளை மேலும் சிறந்த கல்வியாளர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் ஆக்குவோம் என்று இந்த சுதந்திர தினத்திலே நமது ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த பள்ளியை எடுத்து சொல்வோம் என்று கூறி இங்கு வருகை தந்த அனைவரையும் அந்த கல்வியின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். We are eagerly waiting for the fancy dress competition. I would like to invite our school teacher, Mrs. Priya MSc B.Ed. இமயம் முதல் குமரி வரை சிரத்தில் வைத்து மூவர்ண கொடியை உங்கள் கரத்தில் வைத்து தாமரையில் வீட்டிருக்கும் தலைமகளே எங்கள் தமிழ் மகளே வருக வருக. Hi friends. Hi friends, good morning. My name is Kavya. Hi friends. தடியடி கண்டு பதறி அஞ்சவும் இல்லை, கொடியை கைவிட்டிட துணியும் நெஞ்சமும் இல்லை. கொடியை இருக பற்றி கொண்டு வருகிறார் இதோ உங்கள் முன் கொடி காத்த குமர். கப்பம் கட்டு மறுத்து திமிரி எழுந்து ஆங்கிலேயரை அதிர செய்த வீரமே உருவான வீரபாண்டிய கட்டபொம்மன் இதோ உங்கள் முன்.
திப்பு சுல்தான். முதலில் ஏவுகணை ஏற்றி ஆங்கிலேயர்களை அலறவிட்ட இந்தியாவின் புலி இதோ உங்கள் முன். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவதே மேலென நமது சிந்தையில் இணைக்க வருகிறார் பகத்சிங். அன்பே உருவான அன்னை தெரசா, அன்பை பொழிய இதோ உங்கள் முன். சூப்பர் சூப்பர். எங்கள் சாதி என்ற பாரதி கவி பாட இதோ உங்கள் முன்னால். அறிவை தேடி ஓடுங்கள் என ஓயாமல் உச்சரித்த அண்ணல் அம்பேத்கர் இதோ உணவு. காந்தி அகிம்சை என்னும் ஊன்றுகோலோடு அறநெறி என்னும் மேடையாடையோடு அயராது உழைத்த ஆங்கிலேயரை ஆக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த தேச தந்தை இதோ உங்களுள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மக்கள் என்னை மகாத்மா காந்தி என்பர். நான் தான் இந்தியாவை தேச தந்தை. நான் இந்திய சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயருக்கு போராடினேன். रघुपति राघव राजाराम पतित पावन सीताराम. रघुपति राघव राजाराम पतित पावन सीताराम. जय हिंद. அச்சம் கொண்டு மிக மோசமான ஆபத்து வேறொன்றுமில்லை என நம் அச்சம் தவிர்க்க வருகிறார் குழந்தைகளின் காதலன். கேள்வி கேட்கும் சக்தியே அனைத்து மனித முன்னேற்றத்திற்கும் அடிப்படை என